சார், கரடி கோவில் பக்கத்துல சிங்கத்தை பார்த்தா நம்ம கந்தசாமி சொன்னான். அப்படியா? வெரி குட். நம்ம ஆளுங்களை அழைச்சுக்கிட்டு நீங்க அங்க வந்துருங்க. ரைட்? வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஏமா ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு நாம ஜங்கல் கிங்க பார்க்க போறோம். லயன், சிங்கம், நான் அதை பிடிக்க போறேன். Wow, wonderful. Just a minute, I'll get my camera. Make it snappy, make it snappy. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னம்மா, என்ன வெற்றி? சிங்கத்தை பார்க்கணும், அதை படம் எடுக்கணும்னு எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போறார். நானும் போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன். இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். உங்க வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமில்ல, அவன் மிருகம் பிடிக்க போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். வாட்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான். அத போய் மாத்த சொல்றீங்களே, என்னத்த நீங்க? அந்த வீரமும் தைரியமும் பாவமான காரியங்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத்தை, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல் டைப். என்ன மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் வாழ்ந்தா விஜய் மாதிரி ஒரு வீரனோட வாழணும் தான் ஆசைப்படுவாங்களே தவிர கோழையோட இல்ல. எதுக்கும் நீங்க சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மைய நீயும் ஒரு தாயா தான் புரிஞ்சுக்குவேன். எல்லாம் சரித்த. கல்யாணம் நிச்சயமா அவரை வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்போ போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்பு தான் வரும். இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம். ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசந்துடும். ஞாபகம் வச்சுக்க.